வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களே, உலகம் உங்கள் காலடியில் விழும். புகழும் பெருமையும் உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும். அடுத்த 40 நாட்களுக்குள் இது நடந்தே தீரும். பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்கள் ஜோதிடத்தில் சூரியனால் ஆளப்படும் ராசி. சூரியன் எல்லோருக்கும் ஒளி, வெப்பம், உயிர் அளிப்பது போல சிம்ம ராசிக்காரர்களும் அவர்கள் இருக்கும் இடத்தையே ஒளிரச் செய்பவர்கள். இவர்களை பார்த்தாலே ஒரு தனித்துவம் தெரியும். அவர்கள் முகத்தில் ஒரு ஆடம்பரமான காந்தம், நடையில் ஒரு ராஜாவாகிய பாணி, மனதில் ஒரு உற்சாகமான தீக்குழி எப்போதும் இருக்கும். அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள்தான் தலைவன், இவர்கள்தான் முன்னணி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை, ஆணித்தரமான பேச்சு, தீர்மானங்களை எடுக்கும் திறன் எல்லாம் வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும். மேலும் பிறந்த தலைவர்கள் வேலைக்காகவோ சமூகத்திற்காகவோ குடும்பத்திற்காகவோ வழிநடத்தும் சக்தி இவர்களிடம் இருக்கும். இவர்களின் மனசு சிங்கத்தின் இதயம் போல பெரியது. யாருக்கு தேவைப்பட்டாலும் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். கலை, படைப்புத்திறன், ஆட்சி, மேடை பேச்சு, அரசியல் என பல துறைகளிலும் இவர்களுடைய தனி சிறப்பு வெளிப்படும். சவால்களை பார்த்தாலே அஞ்ச மாட்டார்கள். நான் செய்வேன், வெற்றி பெறுவேன் என்பதுதான் இவர்களின் மந்திரம். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் பிறரால் பாராட்டப்படுவதற்காகவே உரியது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் அரச குணத்தோடு வாழ்பவர்கள். அவர்கள் வீட்டை நடத்துவது கூட ஒரு அரச மாளிகை நடத்துவதைப் போல் இருக்கும். ஒருமுறை நட்பாகிவிட்டால் அந்த நட்பை ஆயுள் முழுவதும் காப்பாற்றுவார்கள். இவர்களின் அன்பு, பாசம், பற்று எல்லாம் ஆழமாகவே இருக்கும். சிம்மம் என்ற பெயரைப் போலவே இவர்களுக்கு எதிரிகளை அடக்கி வெற்றி பெறும் வலிமை இருக்கும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் சூரியனின் உதயம் போல பிரகாசமாகவே இருக்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சிங்கத்தின் கர்ஜனை போல எதிர்த்து வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் எப்போதும் தூணாக இருப்பவர்கள். இவர்களுடைய அன்பும் பொறுப்பும் குடும்பத்தையே உயர்த்தும். எதிர்காலத்தில் இவர்களுடைய பிள்ளைகள் கூட பெரிய நிலையை அடைவார்கள். அதாவது ஜோதிடத்தின்படி கிரகங்களின் அதிபதியான செவ்வாய் அவ்வப்போது ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றி வருகிறார். அதன்படி அக்டோபர் 13ஆம் தேதி அன்று செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தை விட்டு வெளியேறி குருவின் லக்னமான விசாக நட்சத்திரத்தில் நுழைவார். செவ்வாய் சக்தி வாய்ந்த குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். மேலும் 4 குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பெரும் நன்மைகளை தரும் ஒரு பொன்னான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். இது அவர்களின் உடன் பிறந்தவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறும். வேலையில் உங்கள் வார்த்தைகளும் முயற்சிகளும் பாராட்டை பெறும். இது பதவி உயர்வு மற்றும் வருமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நிதி வளர்ச்சிக்கு நல்லது. அதேபோல் இனி வரப்போகிற மாதங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க உள்ளது. அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து வந்தால் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். உங்களுக்காக எல்லா விதத்திலும் உறவுகள் தாங்கி நிற்பார்கள். மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களும் இனி நடக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும். மன அழுத்தம் தீரும். உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்து விஷயங்களிலும் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாம் தீரும். அற்புதமான நேரமாகவே இருக்கும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். துணைவியுடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பண வரவுகளில் இருந்த தடைகள் நீங்கும். பணவரவும் அதிகரிக்கும். திட்டமிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இது. நரம்பு, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தூக்கமின்மையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் தேவை.
தெய்வ சந்நிதானங்களுக்கு சென்று வரும் பிராப்தம் உண்டாகும். சனிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு செய்வது இரட்டை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி கிரகங்கள் தொடர்ந்து நகரும் போது அவை மற்ற கிரகங்களுடன் இணைந்து சில யோகங்களை உருவாக்குகிறது. தற்போது சூரியனும் சனி பகவானும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க உள்ளது. அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு இது மோசமான பலன்களையும் தரப்போகிறது. சூரியனும் சனியும் இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகம் இந்த ஆண்டின் இறுதி வரை சில ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். சூரியனும் சனி பகவானும் உருவாக்கும் இந்த அரிய சேர்க்கை 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது. தற்போது சம சப்தம யோகம் கன்னியில் சூரியனும் மீனத்தில் சனியும் இணைந்து உருவாகிறது. இந்த அரிய சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான அனுபவங்களையும் பலன்களையும் தருகிறது. மேலும் இந்த அரிய கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பல சூழ்நிலைகளில் இதில் மோதலுக்கு கூட வழிவகுக்கும். பொறுப்புகளை கையாள்வதில் மிகவும் கவனமாக இருங்கள். இல்லையென்றால் அது அதிக சவால்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் முழு ஆர்வத்துடன் செய்யும் விஷயங்கள் கூட பெரும்பாலும் நீங்கள் விரும்பியபடி முடிவடையது தேவையற்ற கவலைகள் உங்களை பாதிக்கும். எனவே நீங்கள் ஒவ்வொரு அடிகளையும் முன்னோக்கி எடுத்து வைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் சிறப்பாக அமைய உள்ளது. அதாவது இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். தாய்வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபம் தீரும். சகோதரர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்ப விழாக்களில் சிறப்பான பங்கேற்பு இருக்கும். பெற்றோருடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். அன்பான சூழ்நிலை நிலவும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். புதிய திட்டங்களில் தலைமை வகிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகும். ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய கிளைகள் திறக்கும் எண்ணம் ஏற்படும். தொழில் விரிவாக்கத்திற்கு சிறந்த நேரம். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். நீண்ட மாதங்களாக தேங்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். முதலீடுகளில் அதிக லாபம் கிடைக்கும். சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும். சொத்து வாங்குதலில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்கும் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பங்குச்சந்தையில் நல்ல லாபம் பெறலாம். வீட்டுக் கடனுக்கு அனுமதி தரும். சொத்து மதிப்பு அதிகரிக்கும். வாகன வாங்குதலுக்கு நல்ல நேரம் இது. நகைகளில் முதலீடு செய்ய ஆர்வம் ஏற்படும். பழைய நோய்கள் குணமாகும். உடற்பயிற்சிக்கு அதிக நேரம் ஒதுக்குவீர்கள். சரியான உணவு முறையை பின்பற்றுவீர்கள். தூக்கம் நன்றாக வரும். மன அழுத்தம் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ பரிசோதனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். விளையாட்டு உடற்பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆயுர்வேத சிகிச்சையில் நம்பிக்கைகள் வரும். கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள். சூரிய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும். முருகன் வழிபாடு சிறப்பான பலன் தரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பக்தி இசையில் ஆர்வம் வரும். ஆன்மீக குழுவின் வழிகாட்டுதல் கிடைக்கும். கிரகண நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள். ஜோதிடம் கற்க ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். உங்கள் தலைமைத்துவ குணங்கள் பிறரால் பாராட்டை பெறும். எந்த சவாலையும் வீரத்துடன் எதிர்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும். உங்கள் ஆளுமை மிகச்சிறப்பாக வெளிப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நேரம். சுய நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சிகள் வெற்றி பெறும். நிறங்கள் திசைகள் நல்ல நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு. தங்க நிறம் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு அடர் நீலம் நல். திசை கிழக்கு தென்கிழக்கு நல்ல நேரம். காலை நல்ல நேரம் காலை 6 to 8, மதியம் 12 to 2. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் சக்தி அதிகமாக இருப்பதால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் கூடுதல் பரிகாரம் செய்யுங்கள்.
காலையில் சூரிய உதயத்தை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்கள். சிவப்பு வர்ண துணிகள் அணிந்து கொள்ளுங்கள். தானியங்களை தர்மம் செய்யுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் சிங்க சுபாவம் முழுமையாக வெளிப்படும். தலைமைத்துவ குணங்களும் அரச குணாதிசயங்களும் மற்றவர்களை கவர்ந்திருக்கும். எதிர்பார்ப்புகள் நனவாகும் அருமையான நாள் இது. அதிலும் முக்கியமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் நம்பிக்கைகளையும் பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் காண்பீர்கள். ஆனால் புதிய முதலீடுகளில் சற்று கவனமாக இருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புரிதலும் நிலவும். தம்பதிகளுக்கு இனிமையான தருணங்கள் வரும். பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும். உறவினர்களிடையே மதிப்பு உயரும். நண்பர்களின் ஆதரவும் உண்டு. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகள் தரும் செய்தி வரும். பண விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். பாக்கியமாக பண வரவு கிடைக்கும். பழைய கடன் தொடர்பான விஷயங்களில் தீர்வு காண்பீர்கள். சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல உடல்நிலை இருக்கும். உடலில் புத்துணர்ச்சி இருக்கும். ஆனால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம், இசை கேட்பது போன்றவை உங்களுக்கு அமைதிகளை தரும். பயணங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி சுக்கிரன் ராசிக்குள்ளும் மற்றும் 2ஆம் இடங்களில் பலமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். சுகவாழ்வு மேம்படும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். லாபகரமாக அமையும். தீரா கடன்கள் விரைவில் அடைப்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன் 2ஆம் வீட்டில் பலவீனமாக தென்பட்டாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடமான உபச்சயஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார். இதனால் அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள், அரசியல் செல்வாக்கு கூடும். தந்தை மகன் உறவு பலப்படும். செவ்வாய் 27ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் பலப்படுவதால் துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள். தொழில் போட்டிகள் குறையும். இந்த மாதம் 24ஆம் தேதி வரை புதன் மற்றும் 3ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பண இழப்புகள் உண்டாகும். ஏமாற்றுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. 3ஆம் தேதிக்கு பிறகு புதன் பலம் பெறுவார். வருடக்கோள்களில் குரு பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார். திருமண சுபகாரியங்கள், குடும்பத்தில் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் கண்டக சனியாக வலம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உண்டாகும். ஈகோ பார்ப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது சாலச் சிறந்தது. ராசிக்குள் கேது அமர்ந்திருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் உண்டாகும். தேக ஆரோக்கியம் கெடும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பண விரயங்கள் உண்டாகும். அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக. அஷ்டம சனி நடப்பதால் பண விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள். அக்டோபர் 6, 7, 8 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது. வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குரு பகவான் வழிபாடும் கால்நடைகளுக்கு தீவனமும் வாங்கி தாருங்கள். நல்லதே நடக்கப் போகிறது. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் எனும் 2ஆம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது. சூரியன், சந்திரன், அமாவாசை திதி, கேது விரஸ்தமாகிறது. குடும்பஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கையில் பணம் வைத்திருந்தால் யாராவது உங்களிடம் பேசி பணத்தை வாங்கி செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. அல்லது மறதியினால் பணத்தை வேறு எங்காவது வைக்கும் சூழலும் உண்டு. நல்லதுக்காக யதார்த்தமாக சொன்ன விஷயமே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. யாரோ ஒருவருக்காக பேசி பெரிய பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சூரியன், சந்திரன், கேது இணைவு என்பது நல்ல காலகட்டம் இல்லை. தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கண் திடீரென சிவப்பு நிறமாக மாறும். குளுக்கோமா அறுவை சிகிச்சை, புரையினால் பாதிப்பு, வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு. இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது. கேது சேரும் போது பல், கண், மூக்கு, நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வாழ்க்கை துணைவியின் மறைவு பகுதியில் பிரச்சனை, முதுகுவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும். சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். ராசி லக்னத்தில் கேது இருக்கும்போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும். இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். சுய அறிவு, தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ஜெயத்தை ஏற்படுத்தும். ராஜ கணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகரை ராஜ கணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்குத்தான் தர்மம் செய்வது நன்மைகளை தரும். கோதுமை, நெல், செம்பு பாத்திரம், தட்சணை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும்.
மேலும் இந்த மாதம் திடீர் பயணங்கள் ஏற்படலாம். குருவின் சஞ்சாரத்தால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மற்றவர்களிடமிருந்து கெட்ட பெயரை பெற வேண்டி இருக்கும். உணவு கட்டுப்பாடு அவசியம். குடும்ப அமைதி குறையலாம். வீடு மற்றும் வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிரமங்கள் இருக்கும். லாபங்கள் குறையலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயல்படுவது மிக மிக நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலாம். கலைத்துறையினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தேவையற்ற கவலைகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மன ரீதியான சிரமங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். குறிப்பாக ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. சிலருக்கு இது சாதகமாக இருக்கும், சிலருக்கு எதிர்மறையாக. ஆனாலும் இந்த ஆண்டு கிரகணத்தில் மகாலய அமாவாசை மற்றும் சூரியன் சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடந்தது. சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற வாய்ப்பு இருந்தது. தொழில், செல்வம், வேலை, திருமணம் என பல துறைகளில் நேர்மறையான பலன்களும் காத்திருந்தன. அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைமை பண்புகள் பிரகாசிக்கும். முயற்சிகளில் வெற்றி மற்றும் அங்கீகாரம், சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு, ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ச்சி, நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் அனைத்து கிரகங்களின் ஆசைகளும் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம் மற்றும் பழைய கடன் தீர்வு, குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். உறவினருடன் இணைப்பு அதிகரிக்கும். பல வழிகளில் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கிரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதங்களில் கன்னி ராசியில் நுழையப் போகிறார். சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசி மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும். அதில் சிம்ம ராசியும் ஒன்று. ஏனென்றால் கன்னி ராசியின் அதிபதியாக கிரகங்களின் இளவரசனான புதன் இருக்கிறார். சுக்கிரன் புதனுடன் நல்லுறவை கொண்டுள்ளார். சுக்கிரன் புதன் ஆளும் ராசிக்கு செல்வது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது. அவர்கள் எந்த ராசியில் இருக்கிறார்கள் என்பதில் சிம்ம ராசியும் முதலாவதாக இருக்கிறது. அக்டோபரில் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறார்கள். இந்த பெயர்ச்சி சிம்ம ராசியின் செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போவதால் அவர்களின் நிதி நிலைமை மேம்படும். அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளிலும் மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். இந்த காலகட்டங்களில் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலையை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். மேலும் அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறலாம். அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மேல் அதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட மாதங்களாக நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும். உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடி சென்று பேசுவது, சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கலான இடங்களில், உயரமான இடங்களில் செல்லும் போது, வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவியிடம் கூறுவது நன்மைகளை தரும். மேல் அதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள். மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லா விதமான சங்கடங்களும், பெற்றோர் பெரியோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாகவே நீங்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும். கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். இல்லையென்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். காது, மூக்கு, தொண்டை, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் கையெழுத்து போடும் விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விலை உயர்ந்த பொருட்களை மிகுந்த கவனமாக கையாள்வது நல்லது. 24 வயதை கடந்தவர்கள் கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவனின் விஷயங்களிலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இணக்கமாக சமாதானமாக செல்வது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு விஷயங்களில் எடுக்கும் முடிவுகளில் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோகங்களில் இருப்பவர்கள், மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்களை பற்றி பேசினால் தேவையில்லாத சங்கடங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இனம் புரியாத பயம், தூக்கமின்மை, வயிற்றில் பிரச்சனைகள், மூட்டுகளில் வலி போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது. பயம், பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். தொழில், உத்தியோகத்தில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பம், வேலை செய்யும் இடம், கணவன் மனைவி உடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு செய்வது அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் முக்கியமாக நவக்கிரகங்களில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் கிடைக்க போகும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும். ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் பிறர் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நரம்பு, முதுகுவலி, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாகவே உங்களை புலம்ப வைக்கும் வகையில் மாற்றிக்கொள்வீர்கள். நேசிப்பவர்களை காயப்படுத்த வேண்டுமா என்று யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக மாறும் காலகட்டம் இது. உங்களை நேசித்தவர்களை காயப்படுத்தியதற்கான எதிர்வினையை சந்திக்கும் காலகட்டம் இது. முதலீடுகளுக்கோ பணவரவுக்கோ எந்த ஒரு குறைவும் இருக்காது. பிள்ளைகள் விஷயங்களில் உடனடியாக எடுத்த முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெற்றோர் பெரியோருக்கு உறுதுணையாக இருப்பது நல்லது. அவர்களிடம் மனமிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவது உங்கள் கையில்தான் உள்ளது. கொஞ்சம் இறங்கி போக வேண்டும். இல்லை என்றால் சிக்கலை சந்திக்க நேரிடும். மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறுவார்கள். பழைய தொழிலில் சிறிது சுணக்கம் ஏற்படும். பழைய தொழிலால் பிரச்சனைகள், கஷ்டங்கள், விரக்தி ஏற்படும். மற்றவர்கள் செய்த பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பழைய தொழிலில் கை கொடுக்காது என்பதால் புதிய தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எல்லா விதங்களிலும் நன்மைகளை பெற நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லது. நரசிம்மர் கவசத்தை படிப்பது நல்லது. ஏற்றமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆவேசப்பட்டு பேசுவது, கோபப்படுவது, மன அழுத்தத்துடன் இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. துணைவி, காதலன், காதலி உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல நம்பிக்கையும் உண்டாகும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அமைப்பு உண்டு. மகிழ்ச்சி பெருகும். எல்லா விதங்களிலும் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். மனதில் இருந்த பாரம் குறையும். பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் விஷயங்களில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும்.
பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. எதை விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது. உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது அதைவிட நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், பல பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் சிம்ம ராசிக்கு 11வது அதிபதி 2ஆம் வீட்டில் உச்சமாவது திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்மராசி அன்பர்களே, புதிய வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்திருக்கிறார். பிசினஸில் பணத்தை போட்டு விட்டேன், லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு ஏற்றமான அனுகூல பலன்களை அனுபவிப்பீர்கள். இரத்த பந்தத்தோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களாய் பழகி மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக சொன்னீர்கள். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல பல அனுபவங்களை சிவ வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது புதன் சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பயணங்களால் ஆதாயம் உண்டு. உருவானவர் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு 12இல் உச்சமாகிற. அப்படி என்றால் லாப அதிபதி 12 உச்சமாகும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். சுப செலவுகள் வழியில், மனைவி வழியில் அல்லது உற்றார் உறவினர் தற்பொழுது சேர்த்து வையுங்கள். சுப செலவுகளுக்கு தயாராக இருங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதம் மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களிலும் சிம்ம ராசிக்கு ஏற்ற அனுகூலமான சிறப்பான நிறைவான காலகட்டம் என்றே கூட சொல்லலாம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.